எங்கேருந்து இந்த சரித்திரத்தை ஆரம்பிக்கிறது எனக்கு புரியல. எங்க கதையே ஒரு தனி கதை. எங்க கதை, அதாவது மணிரத்ன சார் நானும் இந்த பொன்னியின் செல்வனை பற்றி பேசினது அது ஒரு தனி கதை. இங்கே நிறையா பேர் சொல்ல நினச்சதெல்லாம் சொல்லிட்டாங்க. இது எம்ஜிஆர் மக்கள் திலகம் அவர்கள் எடுக்கணும்னு வாங்கி வச்சிருந்த ரைட்ஸு. நான் போய் கேட்டதும் கொடுத்துட்டாரு. ஆனால் ஒன்று சொன்னார், சீக்கிரம் எடுத்துருன்னாரு. அது இப்போ எனக்கு புரியல. கொஞ்ச நாளில் அது பப்ளிக் டாமைனுக்கு வந்துட போகுது அந்த கதை. நான் வாங்கி வச்சுருந்த கதை இப்போ எல்லார் கையிலையும் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தமே எனக்கு இருந்தது. ஆனால் அத்தனை வருடத்து கனவை தேக்கி வைத்திருந்து செய்தே தீருவேன் என்ற அந்த அது பிடிவாதம் கூட இல்லை, வைராகியம். அதுக்கு பாராட்டியே ஆக வேண்டும். ஆழ்வார்பேட்டையில் மோட்டார் சைக்கிளில் சாஞ்சிக்கிட்டு பேசுகிற 2 இளைஞர்கள் இத்தகைய மேடைகளுக்கு வருவோம் என்று எங்களுக்கு ஓரளவு தான் நம்பிக்கை இருந்தது. ஆனால் இந்த பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு படத்தை அவர் கண்டிப்பாக எடுப்பார் என்னைக்காவது ஒரு நாள். ஒன்று அவர் எடுப்பார், இல்லை நான் எடுப்பேங்கிற ஒரு போட்டியே இருந்தது. நான் முயற்சி பண்ணேன். ஆனால் தொடர்ச்சியாக முயன்று அவர் வென்றிருக்கிறார். மணிரத்னம் அவர்களின் வெற்றி பட்டியலில் மிக முக்கியமான படமாக இது இருக்கும். வழக்கமாக இந்த மியூசிக் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வர்றவங்கெல்லாம் அதை சொல்லுவாங்க. ஆனால் நான் சும்மா மேடை அலங்காரத்துக்காக சொல்லலைங்கிறது உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இது ஒரு வெற்றி படம், பெரிய வெற்றி படம். நாங்களாம் அந்த மோட்டார் சைக்கிள் கதை சொன்னேனே, மோட்டார் சைக்கிளில் சாஞ்சிக்கிட்டு பேசும்போது ஷோலே மாதிரிலாம் ஒரு படம் நம்மளால் எடுக்க முடியுமா என்று வியந்திருக்கிறோம். அது இதுதான். சுபாஸ்கரன் அவர்களை பாராட்டியே ஆக வேண்டும். இது உங்கள் வெற்றி பட்டியலில் மிக மிக முக்கியமான படமாக அமையப் போகிறது. அதில் நானும் இருக்கேன் அந்த பட்டியலுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது. உங்களுக்கு நிறைய வெற்றிகள் வர வேண்டும். இங்கே இருக்கும் கலைஞர்கள் எல்லோரும் பேசினார்கள். அவர்களுக்கு இருந்த சந்தோஷத்தை பார்த்து ஒரு விம்மல் எனக்குள் தோன்றியது. காரணம், இது ஒரு சிறிய குடும்பம். இதில் பொறாமைப்படுவதற்கு நேரமே இல்லை. நாம் செய்ய வேண்டிய வேலையை செய்வதற்கே நேரம் இல்லாத இந்த உலகத்தில் பொறாமைப்படுவதற்கு நேரமே இல்லை. அதை இளம் வயதிலேயே புரிந்து கொண்டவர்கள் இவரும் நானும். இந்த டெக்னீஷியன்ஸை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை. அவங்க எல்லாரும் ஏற்கனவே நிரூபித்தவர்கள். முக்கியமாக மணி அவர்கள் இன்னைக்கு இந்த விழாவின் நாயகனாக தேர்ந்தவர். ஒவ்வொரு பாட்டும் என்னுடைய இதய துடிப்பை அதிகரித்தது. யூனிக் மியூசிக். நீங்கள் இதை போட்டு காட்டினீங்க எனக்கு. நீங்களும் அவரும் பாலி போயிட்டு வந்தது இதெல்லாம் நாங்கள் பண்ணும்போது அப்போவே எனக்கு சந்தோஷமாக இருந்தது. இப்போ அதோடைய பலனை பார்க்கும் பொழுது, அதுவும் இவர்களுடன் அமர்ந்து எல்லாருடைய கரகோஷத்துடன் அதை கேட்கும் பொழுது வெற்றி நிச்சயம் என்பதை அவர்கள் முடிவு செய்தார்கள். நான் வழிமொழிகிறேன். பிரம்மாண்டமா இவ்வளோ அழகா இவ்வளோ அருமையா நடத்தி கொடுத்த உங்களுக்கு அண்ட் அனைவருக்குமே என்னுடைய முதல் பாராட்டுகள். அப்புறம் நம்ம விக்ரம்
மிகப்பெரிய வெற்றி படத்துக்கு மறுபடி நேரடியாக கமல் கொந்தையனுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். மதிப்புக்குரிய சுபாஷ்கரன் அவர்களே, மணி அவர்களே, வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழக மக்களே. ஸோ இதில் இந்த விழாவிற்கு ஆக்சுவலி முக்கியமாக 3 கதாநாயகர்கள். முதலில் அமரர் கல்கி, ரெண்டாவது ப்ரொடியூசர் சுபாஷ்கரன், மூணாவது நம்ம மணிரத்னம். 70 ஆண்டுகளுக்கு முன்னாலே கல்கி எழுதிய இந்த பொன்னியின் செல்வன் கல்கி பத்திரிகையில் 5 ஆண்டுகள் வந்திருக்கு. அந்த 15 நாளுக்கு ஒரு வாட்டி வரும். அந்த ஒவ்வொரு பிரதி வரும்போது கூட பெரிய ஸ்டார் பிக்சருக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் வாங்குறதுக்கு எப்படி கஷ்டப்படுறாங்களோ அந்த மாதிரி துடிச்சாங்க அந்த 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 பிரதி வாங்கிறதுக்கு. அந்த மாதிரி பொறிச்சு செஞ்ச கதை தான் பொன்னியின் செல்வன். அந்த மாதிரி ஒரு கதையை அப்போ இருந்த ஜாம்பவர்கள், மாடர்ன் தியேட்டர்ஸ், ஜெமினி வாசன் அவரெல்லாம் ஏன் எடுக்கலை அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கும். அதுக்கு காரணம் என்ன இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன்னா, அந்த இது ஒரே படமாக எடுக்கவே முடியாது, எடுக்க சான்ஸே கிடையாது. அப்போ பார்ட் 1 பார்ட் 2 அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. அதனால்தான் அவங்க எடுக்கலை. இல்லைன்னா இந்த ஒரு மாணிக்கத்தை அவங்க விட்டுருக்க மாட்டாங்க. அதை தவிர எம்ஜிஆர் சார் அவர்கள், கமல் அவர்கள், இவங்க எல்லாரும் முயற்சி பண்ண முடியல. இதை யாராவது எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி அந்த கதையை படித்தவங்க எல்லாருமே துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை சுபாஷ்கரன் எடுத்துட்டு வரலாற்றில் அவர் இடம் பிடிச்சிருக்கார். தமிழ் இண்டஸ்ட்ரி இருக்கிற வரைக்கும் 1000 வருஷம் ஆனால் கூட இந்த மாதிரி ஒரு படத்தை சுபாஷ்கரன் எடுத்தார் அப்படிங்கிற பேர் அவருக்கு இருக்கும். சுபாஷ்கரன் அவர் நம்ம ஸ்ரீலங்கா, இந்தியா நம்ம எழுந்துட்டோம். அவரை அது இங்கிலாண்டோர் அவர் எடுத்துக்கிட்டு அவர் அங்கே இருக்காங்க. ஒரு ஃபோன் பண்ணி பிரைம் மினிஸ்டர் போய் அவர் மீட் பண்ண முடியும், அந்த அளவு செல்வாக்கு அவருக்கு இங்கிலாண்டில். அது ஒரு தமிழனுக்கு பெருமை. ஸோ இந்த படத்தை அவர் எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னால் எந்த நம்பிக்கைன்னு சொன்னால், மணிரத்னம் அப்படிங்கிற ஒரு அசுர திறமைசாலியான ஒரு டைரக்டர் அவர் மேல் இருந்த வச்ச நம்பிக்கையிலே தான் இந்த படத்தை சுபாஷ்கரன் எடுத்திருக்கார். மணிரத்னம் அவர் ஒரு வீனஸ் கிருஷ்ணமூர்த்தி அவருடைய பிள்ளை. இந்திய அளவில் ஈவன் பாம்பே தேசத்துக்கு போனால் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் மணி சார் எந்திரிச்சு நிற்பாங்க. அந்த அளவுக்கு பேரும் புகழும் வாங்கி கொடுத்துருக்கிற ஒரு மணி சார் அவர்கள். அவருடைய படம் பார்த்து ஏகலவியர்கள் மாதிரி தமிழில் மட்டும் இல்லை, கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி, பங்காளி, அதில் எல்லாருமே அத்தனை டைரக்டர்ஸுங்க இருக்காங்க. அவர் இஸ் இன்ஸ்பிரேஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு மணிரத்னம் இந்த கதையை எடுத்து பண்ணது ரியலி அவரால் மட்டும்தான் இது முடியும். ஸோ அவர் கூட நான் தளபதி பண்ணும்போது ஒரு நிறைய இன்சிடெண்ட் நடந்தது. அதில் 1 2 நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். கமல், நீங்கள் உட்காருங்களா? உட்காருங்களா? நோ ப்ராப்ளம். தளபதி மைசூரில் ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் டே. நான் பாம்பே அப்போ ஹிந்தி படம் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பாம்பேலேருந்து வர்றேன். நைட் 12 மணி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் மேக்கப் மேன் கேட்குறேன், எங்கே மேக்கப் எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் ஃபவுண்டேஷன் போடுங்க, தண்ணி அடிச்சுட்டு நான் போய் நிற்கல சார், நான் தெரிஞ்சால் பார்த்துக்கிறேன், நான் சொல்கிறேன், நீங்கள் ஃபவுண்டேஷன் போடுங்கன்னு சொன்னேன். ஏன்னா மம்முட்டி இருக்காங்க கூட, அவர் ஆப்பிள் மாதிரி இருக்கார். ஸோ நானும் போனால் பௌர்ணமி அமாவாசை மாதிரி ஆகிடும், நீ கொஞ்சம் போடியா மேக்கப் அப்படின்னு.
சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறது சொல்லி கொஞ்சம் போட்டார். அதுக்கப்புறம் காஸ்டியூம்ஸு கொண்டு வந்து கொடுத்தாங்க. லூஸ் பேண்ட்டு, லூஸ் ஷர்ட்டு. இது இப்படி இருக்க டைட் பண்ணி கொண்டா அப்படின்னு சொன்னேன். சார் டைட் பண்ணி கொண்டாயா, நான் இருக்கேன், நான் சொல்கிறேன் அப்படின்னு. சரி, அது டைட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அது போட்டு எங்கேயா பார்த்தா 2-3 செருப்பு வச்சுருக்காங்க. தளபதி ஷூ கொண்டா அப்படின்னு சொன்னாங்க. ஷூ எல்லாம் கிடையாது. நானுடைய வாக்கிங் ஷூ போயிட்டு இருக்கோம். நான் இதே போட்டுட்டேன். வாக்கிங் ஷூ போயிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டு போனேன். மணி சார் அப்படியே பார்க்குறாரு. சார் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். சார் இதான் சார் காஸ்டியூமு அப்படின்னு சொன்னேன். அப்படியே பார்த்தாரு. பார்த்து சரி ஓகே பண்ணி அவர், சந்தோஷ், ஹாசினி, தோட்டாதரணி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதுவோ பேசிகிட்டு இருக்காங்க. ஷார்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சோபனாவுக்கும் எனக்கும் ஷார்ட்டு. சோபனா வந்து ரொம்ப கிண்டல் பண்ணுற பாட்டு அது. சோபனா வந்து என்ன சார் பேசிக்கிறாங்க, உங்களை தூக்கிட்டு கமல்ஹாசனை போடணும் வந்து பேசிக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சரி, அதுக்கப்புறம் என்னடா இது அப்படி ஆச்சுன்னு சொன்ன பிறகு என்ன முதல்ல கேட்டு என்ன ஏன் பேசுகிறாங்கன்னு சொன்னேன். இல்லை சார் காஸ்டியூமு. அதுக்கப்புறம் மணி சார் வந்தார். சரி ஓகே ரைட், ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசுகிறாங்கன்னு சொன்னேன். இது ஃபஸ்ட் டே வந்துட்டார், இனிமேல் நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த தளபதி பார்த்தீங்கன்னா இங்கே அந்த குளத்துக்கிட்ட வந்து சோனா கிட்டே பேசுகிறதுல அது டெலாக் தெரியும் உங்களுக்கு, அந்த இது தான். சரி, நெக்ஸ்ட் டே மேக்கப் போடியாரு, நோ மேக்கப் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சேம் அந்த லூஸ் பேண்ட்டு, லூஸ் ஷர்ட்டு அதே போட்டு செருப்பு போட்டு தான் நான் வந்து அந்த படத்தில் நான் பண்ணேன். படம் பண்ணும்போது பார்த்தா செகண்ட் டே, ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆக்ட் பண்ணுறது. நாம் வந்து ஒரு ஸ்டாக் ஷாட்ஸ் மாதிரி நம்ம ஸ்டாக் எக்ஸ்பிரஷன் வச்சுருப்போம். பயத்துக்கு, காதலுக்கு, ஆச்சரியத்துக்கு, சந்தேகத்துக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டாக் ஷாட்ஸ் வச்சுருப்போம். அதெல்லாம் கொடுத்தா அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இல்லை யூ ஃபீல் அப்படின்னா என்ன ஃபீல், எனக்கு வந்து நம்ம கதையெல்லாம் எடுறா வண்டி, போடுறா அவனை, கூட்டிட்டு வாங்க அவனை, அப்படி அந்த மாதிரி கேஸு ஃபீலு சரின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அங்கேருந்து கமலுக்கு ஃபோன் பண்ணி கமல் ரொம்ப கஷ்டப்படுறவர்கிட்ட வந்து வேலை வாங்குறது, ஒரு ஷாட்டில் 10 டேக்கு 18 டேக்கா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறேன்னு சொல்லும்போது சிரிச்சார் அங்கேருந்து. எனக்கு தெரியும் கஷ்டம், நானும் இப்படி தான் கஷ்டப்பட்டேன், ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள், இதை ரொம்ப வரலன்னு சொன்னால் மணி நல்லா ஆக்ட் பண்ணுவார் இல்லையா, நீங்கள் சொல்லுங்க ஆக்ட் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லுங்கள். அவர் ஆக்ட் பண்ணி காட்டுவார். அது நீங்கள் உள்ளே எடுத்துக்கிட்ட மாதிரி எடுத்துக்கிட்டு 4-5 வாட்டி வாக் பண்ணி கொஞ்சம் உட்காந்து ரொம்ப யோசனை பண்ணி ஓகே அப்படின்னு அவர் எப்படி பண்ணாரோ அப்படியே பண்ணிவிடுங்க, ஓகே ஆகிடுவோன்னு சொன்னாங்க. நான் அப்படியே வரல என்ன சொல்லி காமிக்கும்போது அப்படியே திங்க் பண்ணி ஃபுல்லாக உட்காந்து ஓகே சார் அப்படி பண்ணிட்டு ஓகே ஷார்ட் ஓகே, தேங்க்யூ கமல். இந்த மாதிரி வந்து நிறைய ஏமாத்திருக்கோம் மணி சார், வந்து 2 பேரும் ஏமாத்திருக்கோம். நான் வந்து புக்ஸ் நிறைய படிப்பேன். அது வந்து இந்த வரலாற்று ஃபிக்ஷன்ஸு அதில் நிறைய படிப்பேன் நான். ஸோ அப்படியே புக்ஸ் எல்லாம் நான் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது எல்லாரும் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் பொன்னியின் செல்வன் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு. என்னுடைய ஹேபிட் என்னன்னா, நான் வந்து புக்கு எப்படின்னு சொன்னால் எத்தனை பேஜ்னு கேட்பேன். 300, 200, 300 அப்படின்னா ஓகே, 340, 50 நோ சார், அதை போட்டு யார் பண்ணுறதுன்னு தொடவே மாட்டேன். புக்கு நான் எத்தனை பேஜ்னு கேட்டேன். எத்தனை பேஜா? 5 பாட்டுங்க, 2000 பேஜ் வரும் சொன்னேன். அடே போயா அப்படின்னு சொல்லி நான் வந்து சான்ஸே கிடையாது சொல்லிட்டேன்.
அதுக்கப்புறம் இது பண்ணும்போது ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி தெரியுமா உங்களுக்கு 79-80 குமுதம், அதில் ஜெயலலிதா புரட்சி தலைவி, மறைஞ்ச அமரர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் அந்த அரசு பதில் அப்படின்னு வரும். அதில் வந்து வாசகர் கேள்விக்கு ஜெயலலிதா அவர்கள் பதில் அளிப்பாங்க. அதில் வந்து ஒரு இதழில் வந்து ஒரு வாசகர் ஜெயலலிதா கேட்டிருக்காங்க, பொன்னியின் செல்வன் படம் இப்போ எடுத்தா இப்போ இருக்கிற நடிகர்களில் வந்தியத்தேவன் யார் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு கேள்வி. அதுக்கு ஜெயலலிதா அவர்கள் ஒரே வரியில் ரஜினிகாந்த். அது சொன்ன உடனே எனக்கு குஷி ஆயிடுச்சு. ஏன்னா ஜெயலலிதாவே வந்து வந்தியத்தேவன் கேரக்டர் இருக்கிறதுல பெஸ்ட் கேரக்டர் சொல்லியிருக்காங்களே சார். அப்போதே கொண்டாயா அந்த புக்கு அப்படின்னு. அப்போதான் நான் படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பித்த பிறகு படிக்க 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 அந்த புக்கு படிக்க முடித்த பிறகு அமரர் கல்கி இருந்திருந்தா அவங்க வீட்டுக்கு போய் அவங்க காலில் சாஷ்டாங்கமாக விழுந்திருப்பாங்க. ஹேட்ஸ் ஆஃப். அந்த மாதிரி ஒரு ரைட்டர் நோ சான்ஸ், நோ சான்ஸ். அதுக்கு வந்து இப்போ வந்து வெங்கடேஷன் வந்து இந்த வேள்பாரி எக்ஸலண்ட்டாக எழுதியிருக்காங்க. வெரி நைஸ், வெரி நைஸ். பட் பொன்னியின் செல்வன் அது என்ன கேரக்டரைசேஷன்ஸு, அது என்ன இது கம்ப்ளீட்லி வீரம், சௌந்தரியம், பயானகம், பீபிஸம், ஹாஸ்யம். மை காட். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் கதை வந்து அருள்வர்மன் கிடையாது, நந்தினி. பொன்னியின் செல்வி அப்படின்னு பேர் வச்சிருக்கணும். என்ன அந்த நந்தினி கேரக்டர், சக்கரவர்த்தி மகளாக இருந்து மகள் தந்தை தெரியாம தாயை வந்து பைத்தியமாக பார்த்து 2 காதல்கள் இருந்து காதல்களையும் இழந்து ஒருத்தனை வந்து லவ் பண்ணி கண்ணுக்கு முன்னாலே அவன் தலையை வெட்டி அதை வந்து பழி வாங்கிறதுக்காக அந்த சோழ சாம்ராஜ்யம், அந்த சோழ சாம்ராஜ்யத்தில் ஒரே பொண்ணு, அந்த கம்ப்ளீட்லி முப்படை வீரன், மகாவீரன், மகாபராக்கிரமி பெரிய பழுவேட்டையார் அவரை வந்து கையில் வச்சுக்கிட்டு நீ வந்து சோழ சாம்ராஜ்யத்துக்கு ராஜனாகணும், நான் ராணி ஆகணும், அதுக்கப்புறம் தான் என்னுடைய அந்தப்புறத்துக்குள்ளே என்னுடைய அறையில் என்னுடைய கட்டிலில் உனக்கு இடம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. அதோடைய இன்ஸ்பிரேஷன் தான் நான் அந்த படையப்பா படத்தில் வந்து நீலாம்பரியை வந்து நம்ம இது பண்ணது. அருள்மொழிவர்மன் அவருடைய இன்ட்ரடக்ஷனே வந்து ஃபர்ஸ்ட் புக்கில் வந்து ஒரு 40வது 45வது அத்தியாயத்தில் வருது. அது குந்தவை அண்ட் வந்தியத்தேவன் அந்த காதல் காட்சி இருக்கும், லவ் பண்ணுறது. அப்படியே படிச்சுட்டு இருக்கும்போது அவர் உடம்பெல்லாம் சிலிர்க்கும் அப்படியே. அது வந்து அது மணி எப்படி எடுத்திருப்பாங்க, அதெல்லாம் வந்து எல்லாரும் சரி, நானும் சரி, எல்லாருமே அப்படி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று அப்படி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த படத்தில் வந்து நான் எப்படியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மணி சார் கிட்டே நான் கேட்டேன், சார் அந்த பெரிய பழுவேட்டை கேரக்டர் நான் பண்ணுறேன்னு கேட்டேன். மணி சார் என்ன சொன்னாருன்னா, ஏன் உங்கள் ஃபேன்ஸ் கிட்ட இருந்து நான் திட்டு வாங்குறதுக்கா வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இல்லை சார், நான் வெரி ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்ன்னு போட்டு நான் பண்ணுறேன் இந்த கேரக்டரை அப்படின்னு சொன்னேன். அவர் ஒத்துக்கவே இல்லை உங்களை நான் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ண மாட்டேன், ஐம் சாரி அப்படின்னு சொல்லி. மற்றவங்க யாராக இருந்தாலும் விட்டுருக்க மாட்டாங்க, பண்ணுங்க சொல்லியிருப்பாங்க. அதுதான் மணி சார், ரியல் ஜென்டில்மேன், ரியல் ஜென்டில்மேன். ஸோ இந்த மணி சார் அண்ட் நம்ம கடவுள் குழந்தை, த காட்ஸ் சைல்டு ஏஆர் ரஹ்மான் அவருடைய மியூசிக்கில் அண்ட் தோட்டா தருணி துரோணாச்சாரியார் மாதிரி ஒரு ஆர்ட்ஸுக்கு வந்து இப்போ இருக்கிற ஆர்ட்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாம் அவருடைய சிஷ்யர்கள் தான். அவர் நம்ம ரவிவர்மன் இவர் எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை வந்து எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லாமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. 100% இந்த படம் வந்துட்டு எந்த விதத்துலேயும் யாருக்கும் ஏமாத்தாமல் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது.
அண்ட் மிகப்பெரிய வெற்றி படம் ஆகணும்னு சொல்லி நான் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரே ஒரு சின்ன அது நீங்கள் பேசுனதுக்கப்புறம் பேசுகிறேன்னு நினைக்க வேணாம். நீங்கள் இந்த வந்தியத்தேவன் கதை சொன்னதுனால, அம்மையார் ஜெயலலிதா சொன்னதுனால இன்னொரு முக்கியமான செய்தி, பிரபு சாட்சி, நான் அதை வாங்கிட்டேன்னு சொன்னபோது வந்தியத்தேவனா அவனை போடு அப்படின்னாரு சிவாஜி. உங்களை இது பெரிய வீட்டில் நடந்த பேச்சு. அப்ப எனக்கு என்ன அப்படின்னு கேட்டேன் நான். எனக்கு அது மனசுல அந்த கேரக்டர், நீ ஆதித்த கரிகாலம் போடு. இப்ப கார்த்தியும் இவரும் பண்ண வேண்டிய பாத்திரங்களை நாம செஞ்சிருப்போம். பட் அவங்க சொன்ன மாதிரி அது அவங்களுக்கு வாய்த்தது. வாழ்த்துக்கள். இதை சொல்லியே ஆகணும். ஏன்னா சிவாஜி சார் வாயில உங்களுக்கு கிடைச்சது 2 பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நான் வந்து அது மறந்துட்டேன். நீங்கள் சொன்ன ஞாபகம் வருது எனக்கு. அந்த கதை படிக்கும்போது நான் வந்தியத்தேவன் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டேன் இல்லையா. ஸோ அருள்மொழிவர்மன் தான் கமல் வந்து இருக்கிறார் மைண்டில். ஆதித்த கரிகாலன்னா விஜயகாந்த். நம்ம நந்தினி அப்படின்னா ரேகா, இந்திய ஆர்டிஸ்ட் ரேகா, அவங்க நந்தினி. குந்தவே ஸ்ரீதேவி, பூங்கொழிலி ராதா, பெரியப்பள்ளி வெட்டிய சத்யராஜ். இந்த மாதிரி எல்லாம் மைண்டில் வச்சுட்டு அது போது நான் வந்து இது பண்ணிட்டு இருந்தேன். தேங்க்யூ. ஸோ இவ்வளோ ஆசை இத்தனை பேருக்கு இருந்திருக்கு, உங்களுக்கு தெரியல. பட் இங்கே மேடையில் இருந்த சின்ன குழந்தைகள் முகத்தில் முதற்கொண்டு சந்தோஷம். அதில் அது குரல் கொடுத்தவங்களுக்கு கூட சந்தோஷங்கிறத ஊடகமாக சொல்கிறேன் உங்களுக்கு. மணி, நான் அதில் டப்பிங் வாய்ஸ் கொடுத்துருக்கேன்.